வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. இன்றைக்கு தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி தற்பொழுது டிடிவி தினகரன் இணைந்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணிக்கு வந்ததை தெரிவிக்கும் விதமாக டிடிவி தினகரனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தற்பொழுது டிடிவி தினகரனுக்கு கூட்டணியில் இடம் கிடைத்துள்ளது. ஆனால் நேரடியாக அதிமுக ஒதுக்காது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிடிவி தினகரனுக்கு தனியாக தொகுதிகளை கொடுக்க மாட்டார். ஆனால் பாஜகவிற்கு கொடுக்கக்கூடிய அத்தனை தொகுதிகளில் குறைந்தபட்சம் பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் அதிமுகவில் இணைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் 60 தொகுதிகளை கேட்டுள்ள பாஜக அதில் 9 தொகுதிகள் டிடிவி தினகரனுக்கும் 14 தொகுதிகள் சசிகலா மற்றும் ஓபிஎஸ்ஸிற்கும் கொடுக்கப்படலாம் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. டிடிவி தினகரனை போல் ஓபிஎஸும் சசிகலாவும் அதிமுகவின் தலைமையிலான கூட்டணியில் இணையலாமா? நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் அனைவரும் தனித்தனியாக போட்டியிட்டு திமுகவை வெற்றியடைய வைத்துவிட்டோம். ஆனால் இந்த முறை அனைவரது கோபத்தையும் ஈகோவையும் வேறுமையாக பார்த்து அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த தேர்தலில் திமுகவை வீழ்த்துவதற்கு அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்பதை பாஜக அழுத்தம் திருத்தமாக தற்பொழுது எடப்பாடியிடம் தெரிவித்துள்ளது. இதற்கு எடப்பாடி ஒரே முடிவாக கூறிவிட்டார். உங்களுக்கு 50 தொகுதிகளை தருகிறோம், நீங்கள் யாரை வேண்டுமானாலும் கூட்டணிக்கு வைத்துக் கொள்ளுங்கள் என்பதை எடப்பாடி திட்டவட்டமாக பேசிவிட்டார். இந்த ஒரு சூழலில்தான் தற்பொழுது ஓபிஎஸும் சசிகலாவும் டிடிவி தினகரனின் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. ஓபிஎஸ் அவர்கள் தற்பொழுது வரை எடப்பாடி முதல்வராக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை தெரிவித்து விட்டார். டிடிவி தினகரனும் 14 தொகுதிகள் கேட்டிருந்தார். ஆனால் 9 தொகுதிகள் கொடுப்பதாக கூட்டணிக்கு வந்துவிட்டார். சசிகலாவும் ஓபிஎஸும் மட்டும்தான் கூட்டணிக்கு வராமல் இருக்கிறார்கள். ஆனால் அரசியல் வட்டாரத்தில் எப்படியும் டிடிவி தினகரனை போல் ஓபிஎஸும் சசிகலாவும் அதிமுகவின் தலைமையிலான கூட்டணிக்கு வந்துவிடுவார்கள். தற்பொழுது ஓபிஎஸ் பக்கம் இருந்த வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்ததால் தற்பொழுது பன்னீர்செல்வத்தின் அணி சுக்குநூறாக உடைந்துவிட்டது, ஓபிஎஸ்ஸின் கூடாரம் உடைந்துவிட்டது என்ற தகவல்களும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் கமெண்டில் கூறுங்கள். ஓபிஎஸ் அவர்கள் என்ன முடிவை எடுக்கலாம்? அதிமுகவின் தலைமையில் கூட்டணி வைக்கலாமா அல்லது விஜய் அவர்களுக்கு ஆதரவுகளை கொடுக்கலாமா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கருத்துக்களை பதிவு செய்யுங்கள்.